சுக்கிர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. சொந்த வீட்டுல சுக்கிரன். யாருக்குங்க மகாலட்சுமி யோகம் இருக்குது? இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா யோகம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாத்தையுமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. ஆண்களுக்கு மனைவி, வீடு, வண்டி, வாகனம், அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கிர பகவான் தான். உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா? அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் 25ஆம் தேதிக்குள்ள பிளே டைம்ல கொடுக்க போறார். சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இது மிகப்பெரிய யோகம். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார், லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா, இதை மட்டும் நீங்க பாத்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இது நவம்பர் மாசம் 25க்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம். 25ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் இருக்கு. ஏன்னா சுக்கிரனாவே மகாலட்சுமி தான். பெருங்கொண்ட பணது குரு, தற்போதைய வருமானத்துக்கு சுக்கிர பகவான். இப்ப 12 ராசிக்கும் சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? கண்டிப்பா பிளே டைம்ல பார்க்கணும். கண்டிப்பா இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்படி சிம்ம ராசியில பிறந்தா பயங்கரமான ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, நீதி நேர்மைக்கு இவங்க தான் அதிபதி. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்மம் தான். நம்பிக்கையான ராசி, ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி, திடமான ராசி, தைரியமான ராசி, நல்ல குணம் கொண்ட ஒரு ராசி, எல்லாமே இந்த சிம்மம் தான். சிம்ம ராசியில எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேணாம். பார்த்தவன அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை. எப்படி நீங்க எந்த வேலைலாம் கொடுங்க, அந்த வேலையை கச்சிதமா புனிக்கக்கூடிய நிறைய கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோங்க அது. உங்களுக்கு இது பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, பயங்கரமான ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்தே தீரும் சிம்மத்தை பொறுத்தவரை. ஏன்னா டைமிங் பக்காவா இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் செய்து எல்லாமே அஷ்டம சனி சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. தயவு செய்து எதுக்கும் பயப்படாதீங்க. இனிமே நல்ல நேரம் உங்க பக்கம் நெருங்குது. எப்படி நல்ல நேரம் நெருங்குது? ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி பலமாகிறார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பங்களா எல்லாமே பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க. தற்போதைய வருமானம் சுக்கிரங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுக்கிர தசை வரும். சிம்மத்தை பொறுத்தவரை கண்டிப்பா இந்த உத்திரத்தில் பிறந்த கொண்டும் வராது. மகம்பூரத்தில் பிறந்தா கண்டிப்பா நீங்க சுக்கிர தசையை மீட் பண்ணி தான் ஆகணும். அப்ப எடுத்து பார்த்துக்கங்களேன், சுக்கிர பகவான் நல்லா இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு. ஏன்னா டக்கு டக்குன்னு யோகத்தை கட்டுவார். அதனால தான் ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க. நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாங்க. சுக்கிரன் வந்தாவே ஜாதக நோட்டை எடுத்து தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா இப்போ வருஷத்துல 2 வாட்டி தான் அவர் ஆட்சி பலமாவார். இப்போ துளாராசியில் அவர் ஆட்சி பலமாகிறார். அப்போ என்ன யோகத்தை கொடுக்க போறார்? அதனால தான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே சிம்ம ராசிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு சுக்கிரபகவான் எத்தனாம் வீட்டு அதிபதிங்க? 3ஆம் வீட்டு அதிபதிங்க. 3ஆம் இடத்துல என்ன இருக்குது? வெற்றி இருக்குது. நீ ஜெயிப்பியா தோப்பியா? 3ஆம் இடத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். வெற்றிக்கு அதிபதி, முயற்சிக்கு அதிபதி, தகவல் தொடர்பு, அதாவது எழுத்து கணித சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே, இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட சுக்கிரபகவான் எங்கேமா இருந்தாரு? போய் மறைஞ்சு போயிருந்தார். அப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு அர்த்தம். சகோதரோட்ட மன வருத்தம் வந்திருக்கும், சகோதரோட்ட மன வருத்தம் வந்திருக்கும், ஏதாச்சும் டாக்குமெண்ட் பிரச்சனை வந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் தொழில் பிரச்சனையை பார்த்துருப்பீங்க, வேலை உத்தியோகத்தில் கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும். சிம்ம கடன் பட்டிருக்கணும். ஒரு மனக்குழப்பத்துக்கு நீங்கள் போயிருக்கணும். இதெல்லாம் இருந்திருக்கும். கேட்டு பாருங்க. இப்போ வருமானம் உங்களுக்கு நின்றுச்சா கையில்? அது மட்டும் இல்லைங்க. அடுத்து 10ஆம் வீட்டு அதிபதி யார்? உங்களுடைய தொழிலுக்கு அதிபதி. தொழிலில் இப்போ கொஞ்சம் நஷ்டத்தை கொடுத்தாரு. உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு போனார். நீங்கள் கேட்டு பாருங்க. சிம்ம கேட்டால் சொல்லிடுவாங்களே, பொருளாதாரம், வருமானம், தொழில், உத்தியோகம் எல்லாமே நான் கஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன், பிரச்சனை பார்த்தேன், இப்படி தான் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் அப்படிம்பாங்க.
எப்படி நிம்மதி இல்லாத தன்மையை நான் பார்க்குறேன். ஏன் என் வாழ்க்கையிலே நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் கஷ்டப்படணுமா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்துக்கு போயிடுவாங்க. யார் ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போயிருந்தா பிறந்தது ஒரு சிலர் கஷ்டப்பட்டுட்டே வந்திருப்பாங்க. கேள்வி பாருங்க, நான் இது எல்லாத்துக்கும் சொல்லலை. யாருடைய பிறப்பு ஜாதகம் சரியில்லையோ, இந்த அஷ்டம சனி சரியில்லையோ, நான் இது மாதிரி ஒரு பாதிப்பை நீங்கள் சந்திச்சிருக்கணும், இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா அதிக ஜாதகம் சிம்ம ராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய கொடுத்தது அதிக ஜாதகம் சிம்மம் தான். இப்போ ஏன் நிறைய விஷயம் உங்களுக்கு மாறுது? என்ன காரணம்? சனி பகவான் குரு சாரத்தில் போகிறாரு, அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்குறாரு 1, வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காரு 2, 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பார்த்துருக்காரு 3. எல்லாமே குரு நட்சத்திரத்தில் எல்லா கிரகமும் போதுங்க. நீங்கள் எதையும் கவலைப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவரா கெட்டவரா இதுதான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அனைவருக்கும் சொல்கிறேன், சிம்மராசியை பொறுத்தவரை குரு நல்லவரா கெட்டவரா, லக்கணத்திலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு இந்த சுக்கிர பயிற்சியை பாருங்கள். நவம்பர் மாதம் 25க்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் என்ன வெற்றி மட்டும் வருது மட்டும் பாருங்கள். முதல் பலனை நான் சொல்கிறேன், 3ஆம் இடத்துல போகிறீங்களா, ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்கா, ஏதாச்சும் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கா, வழக்கு ஏதாச்சும் ஒரு கேஸு பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு அது எதாவது வேணால் எடுத்துக்கங்க. எப்படிப்பட்ட கேஸு பிரச்சனை இப்போ உடச்சி போடுவீங்க, உங்கள் பக்கம் தீர்ப்பு எழுதுவாங்க. அது வீடாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், எதுலேயோ ஒரு வழக்கு கண்டிப்பாக வந்துருக்குங்களா, அம்மாவுடைய உடம்பாக இருக்கணும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இப்போ குடும்பத்தில் ஒரு கலகம் உண்டாயிருக்கும், அந்த கலகம் சரியாகும். இப்போ சரி பண்ணுவார் சுக்கிர பகவான். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாம் செலவு வந்திருக்கும். இப்போ செலவு வராதுங்க. ஏதாச்சும் சம்பந்தம் இல்லாமல் செலவு பார்த்துருப்பீங்க. இப்போ வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். வெளிநாடு போகணுன்னு ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு சிம்மராசியை பொறுத்தவரை ஆசை இருக்குது? 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுங்க, வெளிநாடு போயிடுவீங்க. எத்தனை பேருக்கு வெளிநாட்டில் விசா பிரச்சனை இருக்குது? எத்தனை பேருக்கு பிஆர் கிடைக்கல? வெளிநாட்டு வேலை பார்ப்பாங்களே அவங்களாம் பிஆர் கிடைக்கணும், எனக்கு விசா முடிய போகுது, நான் நிறைய கம்பெனி கொடுத்துறேன், இப்போ வந்துருமா இல்லை நான் ஊருக்கு போய் தான் வரணுமா குழப்பத்தில் இருக்கேன். அவங்க எல்லாத்துக்குமே விசா பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகி விசா கிடைக்கும். வேலை உத்தியோகம் வெளிநாட்டில் உள்ளவங்க சூப்பரான வேலை, நல்ல ஒரு அனுகூலமான வேலை இப்போ உண்டு. ஏன் என்ன எதனால் வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் 3ஆம் இடத்துலேருந்து ஒரு 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, பாக்கியஸ்தானத்தை சுக்கிர பகவான். சுக்கிரன் எங்கே பார்க்குறா அங்கேயும் பவர் உண்டு. 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, ப்ரமோஷன், ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி, கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை இப்போ சரி பண்ணக்கூடிய நேரம் பக்காவா இருக்கு. திருமணம் செம்மையா நடக்கும். காதல் திருமணமா, இல்லை 2வது திருமணமா, இல்லை திருமணத்துல தடையா, இதெல்லாம் இருக்காது சிம்மத்தை பொறுத்தவரை. இப்போ திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய நேரம் வருது. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். 3ஆம் இடத்துல சுக்கிரபகவான் ஆட்சி பலத்தில் இருக்கார். அவர் நேரம் 9ஆம் இடத்துல சுபகாரியத்தை பண்ண வைப்பார் 2, 1. அடுத்து குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்து சனி பகவான் டைரெக்டாக பார்க்குறாரு. உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி அவர் வர்றதுனால ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை அவர் அடைய வைப்பார். சனி பகவான் குருவோட சாரத்தில் போகிறோம்னா யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கா அவங்க எல்லாருக்குமே திருமணம் வரன்னு இப்போ வந்துக்கிட்டே இருக்கும். திருமணத்தை முடிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமைஞ்சே தீரும். அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் இருக்காது. இதுதான் 2வது விஷயம். எவ்வளோ பேருக்கு கடன் இருக்குது? எத்தனை பேங்க்ல லோன் போட்டுறீங்க? லோன் கிடைக்கலையா? இப்போ கேட்டு பாருங்க, லோன் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் லோன் காசு பணம் கிடைக்கும். நகை மூலியமாகவோ இல்லை இடம் மூலியமாக ஏதோ ஒரு வீட்டு லோன், ஹவுஸ் லோன், ஏதாச்சும் லோன் கிடைச்சி உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய நேரம் வரும். உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதீங்க. சுக்கிர பகவானுடைய திசாபுத்தி மட்டும் இப்போ நல்லா இருக்கணும். செம்மையான யோகத்துக்கு நீங்கள் தான் இருப்பீங்க. இப்போ எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நீங்கள் எடுத்து பாருங்கள், அடிக்கும் பாருங்கள். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாமே, ஜாத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். மெயினாக பெருங்கொண்ட பணம், இன்கம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். படிக்கக்கூடிய மாணவ அனைவருக்கும் சொல்கிறேன், 16ஆம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒரு அரசாங்க வேலை வரப்போகுது, இல்லை அரசு மூலம் ஏதோ உதவி கிடைக்க போகுது, எழுதி வச்சுக்கோங்க. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சிம்மத்துக்கு செம்மையாக இருக்குது. டைம் பக்காவாக இருக்குது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. எந்த ஒரு தடையும் வராது. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மெயினாக மருத்துவத்துறை, நிறைய பேர் சிம்மம் அரசியல் மருத்துவத்துறை பட்டையை கிளப்புவாங்க. அடுத்து இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இதெல்லாம் சூப்பராக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டுறவங்க, கெமிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க, டெய்லர் வேலை பார்க்குறவங்க, நிறைய பேருக்கு பாருங்க செம்மையாக இருக்கும். இந்த துறை எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த மக நட்சத்திரம். அதாவது இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய நட்சத்திரம் பார்ப்போமா. முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க? மகா நட்சத்திரம். எதுவுமே நீங்கள் சொல்லியே கொடுக்க வேணாம். எல்லா வேலையும் பார்த்தவொன்னா மைண்ட் பவர் அதிகமாக இருக்கும். ஷார்ப்பான மைண்ட் இருக்கும் உங்கள்கிட்ட. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வாழ்க்கையில். என்னதான் இது லைஃபே வெறுத்துட்டாங்க. சுக்கிரனோட சாரத்தில் போய் சுக்கிரன் நீசமாக இருந்தாருங்க. வருமான காசு போனவே நிற்கலைங்க.
இவங்க பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய செலவுகளை பார்த்தாங்க. லாப வருமானம் சரியா இல்லை, தொழில் சரியா இல்லை. இவங்க கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்ல விஷயம் தள்ளி தள்ளி போகுது. இதெல்லாம் கேட்டு பாருங்க, 2-3 மாசமா இருக்கும். ஆமாம்பாங்க யார் மகனத்தில் பிறந்தாங்க. ஏன்னா இவங்க எப்போதுமே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க. குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க. தனிமையாக விரும்புவாங்க. இவங்க வழி தனி வழி, என் வழி தனி வழி ராஜா அப்படிமாப்புல. இப்போ பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு கல்வி நல்லா இருக்குங்க, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், நினைச்சப்பட்ட ஆசை நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகத்தில் ஜெயிப்பீங்க, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், திருமணம் நடக்கும், திருமணம் கண்டிப்பாக நடக்கும். செம்மையான நேரம் இனிமேல் தான். நவம்பர் மாதம் 25க்குள்ள உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பார்த்துங்க. ஏன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே டோட்டலாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. அடுத்து பூரம், ரொம்ப நாகரிகமான குணம், எல்லாமே ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், அனுசரித்து போகிற குணம், ஏமாத்த தெரியாது, குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை காட்டுவாங்க, சகோதர சகோதரி அன்பாக இருப்பாங்க, நம்ம சொந்த காலம் நிற்கணும், சொந்த தொழில் பண்ணணும், ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும். என்ன உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இனிமேல் நீங்கள் தான் ராஜா. உங்களை யாரும் அசைக்க முடியாது. அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போகிறீங்க. வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்புகளில் ஒரு மாற்றமா, தொழில் ஒரு மாற்றமா, எல்லாமே சூப்பராக இருக்குது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவா அமையுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ரொம்ப தடை, தாமமான பிரச்சனை எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது பூர நட்சத்திரம். அதனால சொல்கிறேன், இனிமேல் லைஃப்பில் லாட்ரி யோகமா, திடீர் யோகமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்த்துங்க இந்த பூரத்தில் பிறந்தவங்க. அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு சூப்பராக இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, நியாயம் தர்மத்தோடு தான் இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு. இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவாக இருக்குது. உத்திரத்தில் பிறந்தவங்க 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு கல்வியிலையோ, உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு குறையிறதோ, வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் வருதோ, தொழிலில் ஒரு நல்ல அனுகூலமான நேரமும் பக்காவாக இருக்குது. நான் உத்திரத்தில் பிறந்தவங்க சொல்கிறேன். இந்த சுக்கிர பேச்சில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கு. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது உத்திரம் தான். இப்போ எல்லாமே மாறுது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும். அரசியல், அரசாங்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு சிம்மத்தை பொறுத்தவரை சிங்கமான பேச்சியாகவே அமைகிறது.